ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்டலாம் ஒன்று சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். நான் இப்போ தான் பார்த்தேன், திவ்யாக்கா வீடியோ போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன். அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவன் பெரிய யோகியதமானவன் இல்லைக்கா. நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. நான் எத்தனையோ தடவை நான் சொல்லிட்டேன். அவன் பேசுனதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காதீங்க. அவன் ஒரு கிறுக்கு மெண்டல். அவன் என்னையவே என் மேலே உள்ள கோவத்தில் எல்லாரையும் அவன் அந்த மாதிரி பேசிட்டு அலையிறான். அதுக்கு அவன் கண்டிப்பாக நானே சொல்கிறேன், எனக்கு பண்ணுற இதுக்கும் உங்களுக்கு சொன்னதுக்கும் அவன் கண்டிப்பாக அந்த கடவுளுங்கிறவங்க ஒருத்தர் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க கூலி கொடுப்பாங்க. அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க, எதுவும் ஆகாது. நம்மளுடைய குழந்தைக்கு எதுவும் ஆகாது. நானும் பிரார்த்திச்சுக்கிறேன், எதுவும் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா ஆகாது. அவன் என்ன பெரிய ஒழுக்கமானவனா? அவன் நல்லவன் சாபம் விட்டே பழைக்காது இந்த காலத்துலலாம். ஏன் அவன் குடிக்கார நாய். அவன் சாபம் விட்றானே, அதுக்கு தகுதியானவனா? அவன் பிள்ளைய அவன் ஒழுங்காக பார்த்துக்கிட்டானா? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் மெப்புக்கு பேசுகிறது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன பார்த்துக்கிட்டாங்க? என் வீட்டுக்காரர் ஒன்றுமே பார்த்ததில்ல. இங்கே பாருங்கள் நான் எப்படி இருக்கேன்னு. இந்த மாதிரி என் பிள்ளைக்காக அவங்க அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லுங்க. அவனை அடித்து என் பிள்ளைக்காக நான் பிச்சைக்காரியாட்டம் நான் ஜங்ஷனாக உட்காந்து போராடிட்டுருக்கேன். எனக்கு எங்கள் அப்பா அம்மா துணை இல்லை, யார் துணை இல்லை. சரி, நம்ம தான் நம்மளுக்கு துணை அப்படின்னு, நம்ம பின்னாடி 1000 பேர் இருக்காங்க நம்மளுக்கு துணையா அப்படின்னு நான் போராடிட்டுருக்கேன். நான் விடுற சாவுமே அவனுக்கு பழிக்க மாட்டேங்கி. நான் நேர்மையாக ஒழுக்கமாக நான் இருந்துகிட்ருக்கேன். அவன் என்னைய 10 பேர் கூட போனேன்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது நீ நல்லாவே இருக்க மாட்ட. என்னையை பற்றி நீ இப்படி சொல்கிற இல்லை, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு தான் நானும் தான் சாபம் விட்றேன். ஏன் சாபம் அவனுக்கு பழிக்க மாட்டேங்க. அப்போ இதில் இருந்து தெரிஞ்சுக்கோங்க, அவன் ஒரு கிறுக்கு நினச்சிக்கோங்க. கிறுக்கு நாய் குலைக்கிறதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே எடுத்துக்கக்கூடாது, சரியா? அதனால் கவலைப்படாதீங்க. நம்ம புள்ள நல்லபடியாக நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல பலத்தோடையும் நல்ல இதோடையும் பிறந்து இந்த மண்ணை பார்க்குறது என்ன, மற்றவங்களையும் மற்ற உயிர்களையும் நம்ம பிள்ளைங்க வாழ வைக்கும். அந்த வாழையாக நம்ம பிள்ளை வளரும், சரியா? கவலைப்படாமல் மனசு விட்டுறாதீங்க. அவன் கிடக்க இருக்கு.